அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச சக்தி செயல்படுறத நீங்கள் இந்த சீட்டு மூலயமா எழுதி போட்டு 100க்கு 100 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது போலியை நினச்சிக்காதீங்க, உண்மை. நீங்களே இதை பார்க்கலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முதல் நம்ம மனசு எண்ணம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு தனியான அறை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோவில், ஒரு நிசப்தமான இடம், சத்தமில்லாத இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இந்த கைகள் மூஞ்சி கழிக்கலாம், இல்லை குளிச்சுட்டு சுத்தமாக போய் அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி சீட்டு கிழிச்சு 3 சீட்டு எடுத்துக்காங்க. அந்த 3 சீட்டில் நீங்கள் ஒரு பூமி எதை ஒன்று வாங்குறீங்க, இது நடக்குமா நடக்காதா தாமதம்னு சொல்லி 3 விதமாக நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆண் பெண் 2 போட்டால் போதும். அதுக்கு 2 சீட்டு இருந்தால் போதும். எழுதி வச்சுக்காங்க. எழுதி கையில் வச்சுட்டு இந்த 3 சீட்டு சுருட்டிக்கோணும். நம்ம 3 ஒரே மாதிரி சுருட்டிக்காங்க. சுருட்டி வச்சுட்டு அதை நீங்கள் இயற்கையை பிரபஞ்சத்தை நினச்சிட்டாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆதி மூல கடவுள், எல்லா உயிரினங்களும் படித்த ஒரு கடவுள் இருக்கிற அவரை மனசில் ஆள் மனசில் நீங்கள் பதிவு பண்ணிக்காங்க. நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க. பஞ்சபூதங்கள் நினச்சிக்காங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாம் வேண்டி மனசார வேறு எந்த எண்ணங்களும் உங்களுக்கு வரக்கூடாது அந்த இடத்துல. அப்படி நினச்சி இதை எழுதுங்க. யார் பேர் எழுதுறீங்களோ, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேர் எழுதுனீங்க வச்சுக்கோங்க, அவங்க பேர் எழுதிக்காங்க. பேர் எழுதி ஆதி மூல பிரபஞ்சம் தான் இது முடிவு பண்ணுதுன்னு சொல்லி கீழே எழுதுங்க. முடிவு பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கு கீழே இது நடக்குமா நடக்காதா தாமதமாகும்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அதே குழந்தைக்கு ஆண் பெண் 2 மட்டும் எழுதுனா போதும். இது எழுதி நீங்கள் கையில் வச்சுட்டு இயற்கையெல்லாம் வேண்டி பிரபஞ்ச சக்தி தான் இது செயல்படுத்துது, அதுதான் இது எழுதுன்னு சொல்லி மனசார எண்ணத்தை அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்துன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எடுத்து எழுதி எல்லாம் போட்டால் அது நடக்காது. இது என்னுடைய வழியில் இது 100க்கு 100 நடந்துட்டு இருக்குது. நான் பார்த்தோம்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், யார் வருவாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஒரு அரசியல் ரீதியாக கூட கேட்பாங்க, யார் அடுத்தது வருவாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு எழுதி போடுறேன், பூஜையில் எழுதி போட்டு காலையில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி 3 எழுதி போடுவேன். யாராவது நிற்கிறாங்களோ அவங்க பேரில் எழுதி போடுவேன். எழுதி போட்டு கையில் வச்சுட்டு அத்தனை நினச்சி நம்ம இயற்கையாக வேண்டி நீங்கள் தான் அந்த முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஏன்னா நான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த முடிவு அந்த பிரபஞ்சத்தை இருக்கிற கடவுள்கிட்டே விட்டோன்னா பிரபஞ்சத்தை கிட்ட விட்டுட்டோம்னா 100க்கு 100 கரெக்டாக நடக்குதுங்க. எழுதி போட்டு காலையில் ஒரு குழந்தை மனசில் எது நினைக்காத குழந்தை, சின்ன குழந்தைய கூப்பிட்டு எடுங்க. அந்த 3 சீட்டில் ஏதாவது ஒன்று எடுங்க, குளிக்க விட்டுருங்க. அதை எடுங்க காலையில், காலையில். கண்டிப்பாக அது நடக்குது. இல்லைன்னா பெரியவங்களே இருந்தாலும் மனசில் எது நினைக்காதவங்கள எடுக்க சொல்லுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். நன்றி உறவுகளே. எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் முடிவு உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன். என்னுடைய இதில் 100க்கு 100 நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு இது நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. அடுத்த தொகுப்பு.